பெண் குழந்தையை நாம் ஒழுக்கத்தை கற்பித்து அந்த பெண் குழந்தையை நல்ல குணமுள்ள பெண்களாக, நல்ல கல்வி உள்ள பெண்களாக, ஒழுக்கமுள்ள பெண்களாக நம்முடைய பெண் குழந்தைகளை வளர்த்தால் அந்த பெண் குழந்தையின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் பராஅத்தும் மினன்னார் நரக விடுதலையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய ஈமான பாருங்க எவ்வளவு மோசமாக இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் தன்னுடைய முகத்தை காமிச்சுக்கிட்டு, ஹிஜாபை போட்டுக்கிட்டு, ஒரு கவர்ச்சியாக சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு, தன்னுடைய ஃபேஸ போஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுல கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய ஆண்கள் முதற்கொண்டு மாற்று மதத்தவர்கள் முதற்கொண்டு சோ பியூட்டி, சோ கியூட் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு இந்த பெண்ணும் என்ன செய்யறா? ஹார்ட் அண்ட் சிம்பிள் விடுறா. ரிப்ளை என்ன இருக்கு? தேங்க்யூ ப்ரோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு ஈமானுடைய பலகீனத்தை பாருங்க. இன்னைக்கு பாக்குறோம், போஸ்ட் போடுறாங்க, தன்னுடைய முகத்தை அப்டேட் பண்றாங்க. இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்துவது, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ரீல்ஸ்ல போடுறது, சினிமா பாட்டுக்கு ஆடுறது, இது எல்லாமே தவறும் தெரியும். தவறும் தெரிஞ்சுமே அவங்க செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் தப்பும் தெரியும், அது ஹராமும் தெரியும், அது தடுக்கப்பட்டது என்று தெரியும். தெரிந்துமே அந்த தவறில் மீண்டும் 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 அவர் ஈடுபடுவார். இது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை.